சார் வந்தோடனே சொன்னார், சார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. நான் உன்ன கார்த்திக் சுப்ராஜ், நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் படத்தில் நடிக்கணும்னு. உங்களுக்கு எங்களால் எழுத முடியலையே சார் அப்படின்னாங்க. சார் ஒரு சீன் நடித்தாலும் உங்கள் படத்தில் நடிக்கிறவங்களாம் வெளில தெரிவாங்க. எனக்கு இளங்கோர் ராமசாரை பொறுத்த வரைக்கும் சுந்தர்சி அவர் எப்படி கலகலான ஒரு படத்தை கொண்டு போய் டைரக்ஷன் பண்றவங்க இன்வால்வ் ஆகி ஜாலியாக எடுப்பாரோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஷாட்டையும் ரசிச்சே எடுத்துட்டு இருந்தார். சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்சது அவருடைய இயக்கம். நான் ஒவ்வொரு நடிகருடைய ரசிச்சு பார்த்துட்டு இருந்தேன். முனிஷ்காந்த் அவ்வளோ இயல்பா ரொம்ப இன்வால்வ் ஆகி அவர் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் கிங்ஸ்லி பாருங்க, அவர் ஒரு ஸ்டைல், இவங்கெல்லாம் பாருங்க ரசிச்சுக்கிட்டே இருந்தார். பாலதேவன் அவர் தனியா கலக்கிட்டு இருந்தார். எல்லா ஆர்டிஸ்டுமே கலக்கிட்டாங்க. மெயினா வைபவ் சாரும் சுனில் சாரும் பின்னிட்டாங்க இந்த படத்துல. பார்க்க அப்படி இருக்கு, படம் ஃபுல்லா அசத்தி இருக்காங்க. அந்த மாதிரி எல்லாரையும் நடிக்க வச்ச பெருமை டைரக்டர் சேரும். ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறது ரொம்ப பெருமையா இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து உங்க படங்களை நடிக்கணும், உங்க ஆதரவு வேணும். கலகலன்னு ஜாலியான படம், குடும்பத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க. பெருசு, ரொம்ப பெருசு. நன்றி. பவன் எல்லாருமே இட்டாலியில் வெயிட் பண்ணி எனக்கு 2 மணிக்கு சொன்னாங்க இந்த கதை. ஸோ இது ஒரு கம்ப்ளீட் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் படம். என்ன டைரக்டரும் ஃபாரினர் ஸ்ரீலங்காவில் பண்ணியிருக்காரு. பியூட்டிஃபுல் ஃபில்ம். எனக்கு கதை கேட்டோன்னே இது எப்படி ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு வர போகிறாங்கன்றது ஒரு சர்ப்ரைஸ் இருந்தது. பட் படம் பார்த்தேன், அவ்வளோ ப்ரில்லியண்டாக பண்ணியிருக்காங்க. நான் ஒரு ஆடியன்ஸாக சொல்கிறேன், படத்தை ஒர்க் பண்ணோன்னா இல்லாமல் ஒருத்தராண்டில் அழகான ஒரு ஃபேமிலிக்குள்ளே நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை தான் படமே. அது ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அம்மா ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தனுஷ் அம்மா வந்து எக்ஸ்ட்ராடினரியாக பண்ணியிருக்காங்க. ஷாருக் சார் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சுனில் அண்ட் வைபவ் வந்து உண்மையிலே கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. உண்மையிலே வீட்டில் ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பயங்கர ஏதோ ஹேபிட்ஸ்குள்ள அப்படின்னா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இன்ட்ரூவ் ஆகிட்டே இருப்பாங்க. பாலசரவணன், முனிஷ்காந்த், எல்லா வீட்லையுமே ஒரு லேடி இருப்பார். ஐயோ இந்த ஸ்டெப் ஆகிட்டா முடிஞ்சுன்னு அந்த கேரக்டர் தான் முனிஷ்காந்த் சார். அகைன் சாந்தி, நிஹாரிகா, பியூட்டிஃபுல் ரோல்ஸ். அண்ணன் அண்ணி ரோல்ஸ் சார். வைபவ் ஒய்ஃபு, அப்புறம் சுனில் அவங்களோட ஒய்ஃப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ரிலேட்டாக பண்ணியிருக்காங்க. நம்ம எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறோம் கிரேசி மோகன் சாரை. பட் அந்த ஃபீல் இருந்துச்சு இந்த படத்தில். டெஃபினட்டாக காமெடி வந்து கிரேசி மோகன் சாரோட ஒரு டச் இருக்குங்க. இட் ஒர்க் அவுட் வெரி வெல். இளவோ சார், ஆல் ரைட்ஸ் யூ அண்ட் பாலாஜி அண்ட் என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். கார்த்திக் சுப்ராஜ், தேங்க்யூ அகைன். ஸ்டோன் பெஞ்ச் கிரியேஷன்ஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் படம். அகைன் ஒரு ஜாலியான காமெடி படம் பண்ணது ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. ரிவ்யூவர்ஸ் ப்ளீஸ், ஹம்பிள் ரெக்வெஸ்ட், நீங்கள் ப்ரில்லியண்ட்டாக எழுதுகிற விதம் தான் ரொம்ப முக்கியம் அந்த படத்துக்கு. ஏன்னா லைனாக கேட்டிங்கன்னா ஷாக் ஆகிடும். அந்த லைனை நீங்கள் எவ்வளோ அழகாக உங்கள் வேர்ட்ஸை போட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ. மக்களுக்கு மாணவர்களுக்கும் வணக்கம். முதல்ல வந்து நன்றி சொல்லிக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கு பெரிய நன்றி, அப்புறம் கார்த்திக் சார் பெரிய நன்றி, அப்புறம் பாலசுப்ரமணியன் சார், அப்புறம் வைபவ் சார், அப்புறம் அவங்க ஹீரோயின் டைரக்டர் சாருக்கு பெரிய நன்றி, கிங்ஸ்லி சார், அப்புறம் கர்ணா சார், கஜனதா சார், சாமிநாதன் சார், தங்கச்சி மாமா, அப்புறம் தீபா வந்து நடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படம் எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் கார்த்திக் சுப்ராஜ் சார்கிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்தேன். சூர்யா சார் வச்சு பண்ணியிருந்தாரு. எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணேன். அவர் என்ன சொன்னாங்க, அவர் தான் தெரியுமே, அவர் ஏன் வந்து பாவம் வராது, ஸ்டோர் பந்தியில் ஒரு படம் இருக்கு, அதை ஒரு கேரக்டர் இருக்கு, அது வேணா பண்ணட்டும் அப்படின்னாரு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வைபவ் சார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டு வைபவ் சார் கூட அவரோட நான் நடிச்சிருந்தேன். அப்போ இது மாதிரி சார் நீங்கள் ஸ்டோர் பந்தியில் ஒரு படம் பண்ணீங்க அப்படின்னாங்க. ஆமாம் அங்கே வாங்க அப்படின்ட்டு ஒரு லைனாக சொன்னாங்க. லைனாக சொல்லும் போது எனக்கு ஒரு சின்ன நிறைவு இருந்தது. அப்புறம் டைரக்டர் சார் கூப்பிட்டு கதையை ஃபுல்லாக சொன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 அட்டம்ப்ட் படம் வந்துச்சு. அவங்க அந்த படம் பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்க சொல்லி தான் கொடுத்தாங்க, ஏன்னா இது அட்டம்ப்ட் படம் ஃபுல் இப்படி தான் இருக்கும் அப்படின்னாங்க. இல்லை சார் நான் வரல அப்படின்னேன். ஆனால் இந்த கதையை பொறுத்தளவு சொல்லும் போது அது அந்த பெரிய முகாந்திரமே இல்லை. ரொம்ப கேட்கும் போது இதில் அவ்வளோ புதுசாக இருக்கு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு அப்படிதான் நான் உள்ள வந்தேன். அடிப்படையில் பார்த்தோம்னா இருக்கிற பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் வந்திருந்தாங்க. அப்போ வந்து கண்டிப்பா இது ஒரு நல்ல படம், ஒரு அட்டல் படமா இருக்காது அப்படிங்கிற இது வந்துச்சு. அதுபடி கண்டிப்பா வந்திருக்கு, நல்லா வந்திருக்கு. அது நன்றி. சார் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி. இப்போ பேட்டையில வந்து நீங்க ஐக்கியாவில் வாங்கினீங்க. ஸோ வீக்லியில் ஐக்கியில் ஆமா சார்
சார் இந்த படத்துல அந்த மாதிரி சொல்லக்கூடாது. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதுல வந்து இயக்குனருக்கு பெரிய நன்றி சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த கேரக்டர் வந்து ஒப்படைச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க பண்ணீங்க அப்படின்னாக்க அதுக்கு பெரிய நன்றி. சரி, வணக்கம். முதல்ல நெல்சன் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் எப்போது 15 மேலே 40 3 பேர் இருக்காங்க. எப்படி ட்ரை பண்ணா காட்டுக்க இது 16 வருஷம் எனக்கு தான் ஃபஸ்ட்டு போடும். அநியாயம் பெரிய டான்ஸ் ஆடும்போது காக்கா பிடிக்கான்னு சொல்ல நிஜமா சொல்றேன். ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் நம்ம தலைமை எப்படியாவது இந்த விஷயத்தை யூஸ் பண்ணுறது இல்லை. ஜெயிலுக்காக கூட இதை யோசிச்சுட்டு பாருங்க. நிஜமா சொல்றேன். அதை கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் எப்படி இருந்தாலும் தூக்கத்தில் கலரை கூட யோசிச்சு பார்க்குறேன். அதான் எந்த மாதிரி ஒரு யோசனை வந்ததே இல்லை. இந்த படம் வந்து எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னடா உங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சார், கார்த்திக் சுப்ராஜ் சார், கார்த்திக் மச்சான் சார், நான் அப்படிதான் சார் கூப்பிடுவேன், சதி சார், எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அந்த படத்தில் வந்து ஒரு பெரிய காம்படிஷன் யார் ஹீரோ இருக்குது சொல்லிதான் வைப்பாங்களாம். அதான் என் தலைவர் பீட் பண்ணிட்டாங்கல்ல ஒரு எமோஷனல் பண்ணிடுவாங்க. நான் இங்கே இருக்கும் சார் சூப்பராக பண்ணிக்கிறேன் சார். அது வைபாவை பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வரும்போது கட்டி போட்டு தான் வருவாங்க. நம்மளோட கேரக்டர்ல என்ன வரும் ஒன்று வச்சா கேட்குறீங்க எங்கேயோ பார்த்து எங்கே வரா கேட்குதா இல்லையா? என்னண்ணா எங்கே வந்துருக்கீங்க எவ்வளோ பேர் பேசுறாங்களண்ணா? இப்போ ஓகேவா? ஓ அங்கே கேட்காதா? ஓ ஓகே ஓகே தலைவர் வந்து டிசைன் போடாம அறுபது ஒரு விஷயம் இருக்குது. ஆனா எந்த வித எக்ஸ்பிரஷன் பண்ணாம ஒரு அறுபது வந்து நம்ம சுனிவாரங்க முடியும்னு நினைக்கிறேன். என் தலைவர் இல்ல எங்க 500 கோடி பாலா நம்பர் 10 பாலா நமக்கு ஏதாவது ஒரு பண்ண மாட்டோம். டாக்டர் மாதிரி இல்ல நினைச்சுட்டே ஏதாவது மாட்டோம். அந்த மாதிரி பாலா கருணாகரன் வந்து எப்பவுமே நடிப்போம்னா எல்லாமே நடிப்போம். ஆனால் அவங்க அந்த மீட்டரை மிஸ் பண்ணவே மாட்டாங்கல்ல. இப்படிதான் நடிப்பாங்கல்ல. அதில் வந்து நீ கிரேட் இருக்கண்ணா. நான் இதில் கூட பார்த்தேன். நாங்களும் ஒரு எக்ஸ்பிரஷன் பண்ணுவோம், நீ ஒன்று எக்ஸ்பிரஷன் பண்ணுறாரு. அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் அப்பா சார் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவரும் வந்து ப்ரொடியூசர் டீம் தான். ஆனால் பட் அந்த ஒரே ஒரு விஷயத்த பார்க்கணும் சார். 100 படம் சார் வச்சுட்டீங்க. எப்போ தான் சார் இருக்கீங்க? ரொம்ப நாள் இருக்கீங்களோ? அக்கா தனலட்சுமி அக்கா எனக்கு இந்த படம் பெருசு வந்து அவங்க கையில தான் இருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணிருக்காங்க. தங்கச்சி விட்டு வந்தீங்க வரலையா? சூப்பராக பண்ணிருந்தாங்க. தீபா அக்காவும் தனலட்சுமி அக்காவும் இந்த படத்துக்கு வந்து பெரிய பேக் போர்டு. இந்த படம் நம்ம சாமியார் சார் நொடுசபா சாமியார் தான் சொல்லவே மாட்டான். நம்மளாம் பிறக்கத்துக்கு நடிச்சிட்டு இருக்காங்கல்ல இல்லைன்னா அவர் காமெடியெல்லாம் பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே நானும் அவங்க ஃபேன் தான். முனிஷ்கார் சித்தப்பா அவரும் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க. அவங்க சொல்ல மாணவர்களும் எல்லா படம் பார்த்துட்டு புகழ ரீதியில் மகராஜாவும் ஒன்று பண்ணியிருந்தாரு. எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங் வந்து நிகாரிகா மேடம் சாந்தி மேடம் ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. நிகாரிகா மேடம் வந்து பெரிய அவங்களுக்கு தெரியாத ஆளுங்கிறது இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதா பெரிய பெரிய ஆளுங்க வந்து ரீல்ஸ் போடுவாங்க. எங்கள் கூட வேற வழி வந்து உட்காந்துருக்காங்க. தேங்க்யூ மேடம். சாந்தி என் ஃப்ரெண்டுடைய ஒய்ஃப் தான். அவங்க நிறைய படம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் மேடம். தேங்க்யூ எல்லாரை பற்றி பேசுகிறேன் நினைக்கிறேன். தேங்க்யூ நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த சிறப்பான விழாவுக்கு பெருசு இந்த படம்
வந்து கூப்பிட்டு எனக்கு லைன் சொல்லும்போது நானும் எல்லாரும் சாக்காயிருப்பாங்க அந்த லைனை கேட்டோடனே நானும் பயங்கரமாக சாக்கானேன். இது எப்படி என்ன இருக்குது, எப்படி செய்ய போகிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கும்போது ஃபுல் ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் டைரக்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சிச்சு ஓகே ஒரு சில விஷயம் தெரிஞ்சு ஒரு அடல் காமெடியை வந்து எவ்வளோ சிறப்பாக எல்லாரும் பார்க்குற மாதிரி, அதாவது அடல்ட்ஸ் எல்லாரும் பார்க்குற மாதிரி அதை எப்படி நீட்டாக நரேட் பண்ணணும், எப்படி அதை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணணுன்ற விஷயம் நமக்கு தெளிவாக இருக்குது. எங்கேயுமே எந்த ஒரு வல்காரிட்டியுமே இல்லாமல் அதை அவ்வளோ அழகாக எழுதி வந்திருக்காங்க. என்ன பேப்பரில் அவர் எழுதியிருந்தாரோ, ஸ்கிரிப்டில் என்ன அவர் சொல்லணும்னு நினச்சாரோ அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அதுக்கு எனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு டைரக்டர் இளவரசருக்கு ரொம்ப 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 நன்றி. உங்கள் கூட தொடர்ந்து பயணப்படணும். ஆமாம், விடமாட்டேன் உங்களை. அதனால் நீங்கள் வந்து எல்லா படத்தையும் எனக்கு கேரக்டர் எழுதியிருக்கீங்க. அதுக்கு அதே மாதிரி ஸ்டோன் பெஞ்ச் கார்த்திக் சுந்தரம் சார், கார்த்திக் சிவராஜ் ப்ரோ, ரெண்டு பேருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. முன்னாடியே வந்து ஸ்டோன் பெஞ்சில் வந்து நம்ம ஒரு அசோசியேட் ஆகணும், நம்ம ஸ்டோன் பெஞ்ச் படங்களை நடிக்கணும், கார்த்திக் சிவராஜ் இயக்கத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ஆசை. இதுக்கு முன்னாடியே ஒரு ப்ராஜெக்டில் கிட்ட போய் கடைசியில் மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் அப்படி மிஸ் ஆனதோட நமக்கு ஃபோன் பண்ணி அந்த சொல்கிற விதம் இருக்குல்ல, அது வந்து அவ்வளோ ஒரு கேர் தெரியும். அந்த அளவுக்கு இங்கே எல்லாருமே டோட்டல் இந்த படத்தோட ப்ராசஸில் அவ்வளோ மிகச்சிறப்பாக கேர் பண்ணியிருக்காங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ். அதே மாதிரி இது வந்து முக்கியமான ஒரு படமாக எனக்கு இருக்கும், என்னோட கெரியருக்கு இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தந்ததுக்கு கார்த்திக் சுப்ராவுக்கும் கார்த்திக் சுந்தரம் சாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதாவது இந்த படத்தை பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம், அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஏன்னா நிறைய படத்தில் வந்து ஷாக் ஆகிற மொமெண்ட்ஸ் இருக்கும். பேயை பார்த்து ஷாக் ஆகலாம், ஒரு மிருகத்தை பார்த்து ஷாக் ஆகலாம், இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது நம்ம கத்தி எடுத்து கொடுத்தா வராங்க அப்படின்னா ஷாக் ஆகலாம். ஏன்னா அதெல்லாம் முன்னாடியே பயம் இருக்கும், ஷாக் ஆகலாம். இங்கே வந்து எப்படி ஷாக் ஆகுது, ஷாக் ஆகுது சிரிப்பு தான் வருது. முதல்ல நாங்கள் ஸ்பாட்டில் வந்து சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் பயங்கரமாக ஷாக் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் இருக்கும். அதாவது இந்த அசிஸ்டன்ட் வந்து ஒன்று பண்ணிட்டு போவாங்க. நான் எதை பார்த்து ஷாக் ஆகணுமோ அது வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. அது வந்து அவங்க அந்த மூடே போயிடும். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் அந்த மோடிஷன் வந்து அதை வந்து பார்த்து ஷாக்காகி நடிக்கிறதுக்கு படம் தான் அவ்வளோ ஷாக்காக இருக்கு. இது மாதிரி பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. நான் அடித்து சொன்னேன், இதுக்கப்புறம் இப்படி ஒரு படம் வராது, யாராலும் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி யாரும் நாங்கள் யாருமே இதுக்கப்புறம் ஒரு படம் இது மாதிரி நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அவ்வளோ சிறப்பான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடக்ஷனர்ஸுக்கும் ரொம்ப 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 பெரிய நன்றி. வைபவ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அதாவது வைபவ் ப்ரோ ஆகட்டும், சுனிலன் ஆகட்டும், உண்மையிலே வந்து இந்த படம் முடியும் போது நாங்கள்லாம் நானும் அவங்க கூட பிறந்த ஒரு தம்பி மாதிரி ஆகிட்டேன். அந்த அளவுக்கு அவங்க 2 பேருமே வந்து என்ன பயங்கரமாக கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டாங்க. ஏதாவது ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இல்லை இந்த டைலாக் வந்து பாலசுப்ரமணியன் பேசணும், இந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த இம்பார்ட்டன்ஸை கொடுங்கன்னு சொல்லி அவங்க 2 பேரும் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணாங்க, நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க. அதுக்கு வைபவ் ப்ரோவுக்கும் சரி சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு ஒரு பெரிய நன்றி நான் டைரக்டர் சாருக்கு சொல்லிக்கிறேன். இவர் ஒரு ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுக்குறாரு. அந்த ஃப்ரீடம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஃப்ரீடம். அது ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. இது ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கிரிப்டுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். அந்த கேரக்டரைசேஷனுக்குள்ளே இருந்து இம்ப்ரோவைசேஷன் பண்ணணுன்றது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இம்ப்ரோவைசேஷன் தேவையில்லை, இருக்கிற ஸ்கிரிப்டை ஒழுங்காக பண்ணி கொடுத்துட்டோம்னாலே அதுவே பெரிய விஷயம். இப்படி இருந்தாலும் எவ்வளோ நாள் டைம் கொடுப்பாரு ஒரு கேரக்டர் வந்து இம்ப்ரோவைஸ் ஆகிறதுக்கு. ஓகே, அவங்ககிட்ட என்ன வரப்போகுது, என்ன எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு பொறுமையாக கடைசியாக வேணாம் சொல்லிடுவார். கிட்டத்தட்ட முனிஸ்காரம் 3/4 மணி நேரம் போராடுவார் ஒரே ஒரு வார்த்தைக்காக. நல்லா இருக்கு பட் வேணாம் அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வந்து எல்லாருக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு ஃப்ரீடம் கொடுக்குறீங்களோ, அது வந்து ரொம்ப எங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப நன்றிப்பா. தொடர்ந்து படங்களில் பண்ணிட்டு
வந்துகிட்டே இருக்கணும். கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ ரொம்ப நாளாக வெயிட்டிங், உங்களுடைய ரைட்டிங்கில் நடிக்கிறதுக்காக ஈகரி வெயிட்டிங் ப்ரோ. இதுக்கப்புறம் நடந்துருக்கு தொடர்ந்து ஸ்டோன் பெஞ்சில் நடிக்கிறதுக்கு நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க ப்ரோ. அவங்களுக்கு தொடர்ந்து ட்ராவல் பண்ணுவோம் ப்ரோ. பெருசு நின்னும் பேசு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை சந்திக்கிறதுல. இந்த வருஷம் எனக்கு ரொம்ப பெருசா அமைஞ்சிருக்கு. என்னோட 3rd ரிலீஸ் அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி ஹியர். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு கார்த்திக் சுப்ராஜ் சார் அண்ட் கார்த்திகேயா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பொதுவாக எல்லாருமே சொல்லுவோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததில்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட் அப்படின்னு. நான் உண்மையாக நிச்சயமா சத்தியமாக இந்த மாதிரி ஒரு படம் வந்ததில்லை, அதுக்கு நான் கேரண்டி. அண்ட் இளங்கோ சார் எப்படி சார் யோசிச்சிங்க இந்த மாதிரி? ஃபர்ஸ்ட் டைம் சினாப்சிஸ் அனுப்பும் போது எனக்கு ஒன்றுமே புரியல. இந்த மாதிரி இருக்குமா, இது ஃபிக்ஷனா, இல்லை இந்த படம் நம்ம பண்ணலாமா, எதுவுமே எனக்கு புரியல. ஆனால் சார் நீங்கள் எல்லா டைரக்டர்ஸுமே கொஞ்சம் பெருசாக யோசிப்பாங்க, நீங்கள் ரொம்ப பெருசாக யோசிச்சிட்டீங்க சார். ஸோ ஜோக்ஸ் அபார்ட் சார், இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ. இவ்வளோ பெரிய ஆன்சாம்பிள் காஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே ஈக்குவல் ரோல்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் மை ஸ்க்ரீன் டைம் அண்ட் இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் யூ சார். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது அவ்வளோ ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அதுக்கு முக்கிய காரணம் இந்த படத்தோட காஸ்ட், எஸ்பெஷலி ஹீரோஸ் வைபவ் காரு அண்ட் சுனில் காரு. அவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு அவங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஐ திங்க் இட் வாஸ் ட்ரூலி அ ப்ளஷர். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் நான் சொல்லணும், எப்போவுமே அண்ணன் தம்பி போட்டி போட்டு சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, ஷூட்டிங் ஃபுல்லாக சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. இப்போ இந்த கேரவன் கல்ச்சரில் வந்துட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிட்றது வந்து நடக்கவே நடக்காது. பட் இந்த படத்தில் நிறைய லஞ்ச் பிரேக்ஸில் எல்லா ஆர்டிஸ்ட்டுமே உட்காந்து கூட உட்காந்து சாப்பிட்டோம். அது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பெரிய காஸ்ட் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி தனலட்சுமி மேம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் அந்த கிளைமேக்ஸ் சீக்வன்சஸ்லாம் வேறு லெவலில் பண்ணியிருக்கீங்க. தீபாக்கா, கருணாகரன் சார், ரெட்டின் சார், கஜராஜ் சார், அவர் எவ்வளோ டிப்ஸ் கொடுத்தாரு எனக்கு, டைலாக் மாடுலேஷன்லேருந்து எல்லாமே சொல்லி கொடுத்தாரு. சுவாமிநாதன் சார். ஸோ ஒரு ஃபுல் காமெடி பட்டாலும் அந்த படத்தில் இருக்குது. ஸோ நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். கண்டிப்பாக நீங்களும் ஜாலியாக அந்த படம் பார்ப்பீங்க. பெருசுன்னு சொல்லணும், என்னெல்லாம் பெருசு அப்படின்றது March 14 வந்து தியேட்டரில் பாருங்கள். அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டிரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு, என்ன அவ்வளோ டேக் கேர் பண்ணாங்க. எஸ்பெஷலி வெங்கட், தேங்க்யூ ஸோ மச், மேக்கிங் அஸ் ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். அண்ட் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, டிஓபி எல்லாருக்குமே. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட். இந்த படம் கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு சூப்பர் படமாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நான் கிங்ஸ்லியனை சாயங்காலம் பற்றி சொல்ல வாங்க. அண்ணன் கிங்ஸ்லி அவர்களுக்கும் கருணாகரன் சாமிநாதனுக்கும் கஜராஜ் சார், ரவி சினிமா பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸு. ரொம்ப நன்றி. நிறையா படம் ஒர்க் அவுட் பண்ணணும். என்ன சார் கேமராமேனுக்கு நன்றி. அவர் நம்ம நண்பர் தான், தப்பா சார். சாரி உங்கள் பேரை மறந்துட்டேன். பாலசரவணன் சார். நிறைய சீன் இருந்துச்சு. ஸோ சாரி, யார் வேணாலும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோம். I think it's a very nice film and a memorable experience, shooting experience. So கண்டிப்பாக படம் பார்த்தா உங்களுக்கே தெரியும். அண்ட் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு சக்ஸஸ் மீட் கண்டிப்பாக இருக்கும் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். நான் ஒன் கொஸ்டின் வித் ஆக்சுவலி வந்து இந்த படத்தில் உங்களோட பேர் பார்த்தீங்கன்னா சாமிங், ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேண்ட்ஸம் பர்சன். ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள், எப்படி இருந்துச்சு அவரோட பேர்? இந்த கேள்வி யார் கேட்க சொன்னா? அவர் தான் சொன்னாரா? அவர்கிட்ட நான் முன்ன பேசுறது கூட இல்லை. ஐ திங்க் சுனில் சார் பற்றி சொல்லணும். ஆக்சுவலாக இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவரை மீட் பண்ணுறேன்னா. ஸோ ஜெயிலரில் பார்த்துருக்கேன், ரெண்டு பேரும் அவரை பற்றி நம்ம ஒர்க்லாம் பார்த்ததில்ல. பட் சச் அ ஸ்வீட் ஹார்ட். அண்ட் அவர் வந்து ரொம்ப ஜாலியாக இருப்பார் செட்டில். ஆனால் படம் பார்த்தா சூப்பராக நடிச்சிட்டாரு. அது எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. எங்கன்னா சுற்றிட்டு இருந்தாரு, ஜாலியாக இருந்தாரு. எப்போ சார் நீங்கள் நடிச்சிங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஏன் வரலன்னு வைப்பு கார் எடுத்துக்கிறாங்க சுனில் காரு. லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா கண்டிப்பாக நிறைய படங்கள் அவர் பிஸி ஆகிடுவார். ஷுவர். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நிஹாரிகா, I love you so much. I'm so sorry I forgot your name. So நிஹாரிகா பற்றி சொல்லணும். சாரி, நிறைய பேர் இருக்கிறதுனால பேர்லாம் மறந்து போகுது. She's a beautiful person and நிறைய காம்பினேஷன்ஸ் எங்கள் ரெண்டு பேருக்கு. அண்ட் ஹீரோயின்ஸ் அவர் பாண்ட் ஆகிறது ரொம்ப ரேர். பட் இந்த படத்தில் அவ்வளோ பாண்டிங் எங்களுக்கு இருந்துச்சு. It was truly a pleasure to work with her. And கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறமா she's here to stay. Thank you so much. Thank you. தேங்க்யூ மேம். நீலாம் சொல்லிட்டீங்களா? Thank you.
ஜாபே பேசுறது தான். அண்ட் எனக்கு பேச I'm just so nervous to say anything. Firstly, I just want to say thank you to Balaji sir. அவங்க தான் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட முதல் தடவை சொன்னாங்க. அண்ட் கேட்ட உடனே he could envision me. அவங்க யூடியூப் வீடியோஸ் எப்போ 10 years back ஒரு பார்த்து he was like, I see you in this. And then thank you to Ilango sir for trusting me with his little baby that is Periscope, and trusting that I could do this film. And I don't know where to start with Karthik Subraj sir and Karthikeya sir. Thank you. எல்லாரும் சொன்னாங்க ஃபர்ஸ்ட் கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட ஒரு படம் பண்ணணும், எனக்கு ஸ்டார்டிங்லேயே மோட் கொடுத்துட்டாங்க. I should thank my stars and my luck. Thank you so much Karthikeya sir. I think more than anybody else on this team, எங்க ஃபேமிலி and சொன்னாங்க நிஜமாவே அப்படியே ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இதே என் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. I'm really grateful. And all the artists in this film, நான் ஸ்கூல் காலேஜில் இருந்த போயிட்டு பார்த்துருக்கேன். So to work alongside them has just been nothing but a dream. இப்போ எனக்கு தெரியல, இல்லைன்னா நான் என்னமோ சொல்லுவேன், நீங்கள் ரீல் கட் பண்ணி அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ தேங்க்யூ வெரி மச். பயங்கரமாக கலக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க கிட்ட ஒரு மெசேஜ் கேட்கும்போது நீங்கள் இப்போ மூவியில் நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வாக் அவே. பட் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் Tamil debut. How do you feel with it? I'm feeling really nervous, and I'm feeling like I hope you don't ask me more questions. But I'm feeling very grateful actually. A 16-year-old me would have never even dreamt of something like this. Oh, sorry. Start பண்ணிட்டா திருப்ப. Okay. As a 16-year-old teenager, நான் யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சைடில் அந்த ஹாபிக்கு தான். இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் நின்று ஐ நெவர் தாட். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டோன் பெஞ்ச் கூட ஒர்க் பண்ணது ஜிகர் தாண்டாவோட ப்ரமோஷன்ஸ்க்காக. நான் என் படமே ப்ரமோட் பண்ணுவேன்னு இப்போ யோசிக்கல. ஸோ ஐ எம் ஸோ கிரேட்ஃபுல் அகேன். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு கொஸ்டின் இருக்கா? தேங்க்யூ. Blockbuster head up, so looking forward. அனைவருக்கும் வணக்கம். 2025 ஸ்டோன் பெஞ்சுக்கு ரொம்ப பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆகுது. பெருசு ரொம்ப பெரிய வெற்றி பெறக்கூடிய ஒரு படம். எங்கள் ரெட்ரோ இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் சார், கருப்பு இங்கிலீஷ்காரர் எங்கள் கார்த்திக் சந்தானம் சார், அவர் கூப்பிட்டு படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா பண்ணிக்கலாம், நான் படம் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன், நீங்கள் படம் பாருங்க, உங்களுக்கு படம் பிடிச்சா பண்ணுங்க. ஜென்ரலாகவே உங்களுக்கு ஸ்டோன் பெஞ்சுக்கு அவங்க ப்ரொடக்ஷன் பிஸ்னஸ் தாண்டி ஒரு பேஷனேட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க. அதெல்லாம் இதோட படத்தை எடுத்துட்டு டப் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணணும், அதுலேருந்து கலெக்ஷனே வராதுனாலும் பரவாயில்ல, ஒரு நல்ல சினிமாவை ஆடியன்ஸை சேர்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி. அப்படிப்பட்ட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னாலே எனக்கு ஒரு தனி எனர்ஜி வரும். ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்வாக தான் அதை பண்ணுவேன். பெருசு நான் படம் பார்த்துட்டேங்க, படம் போட்டு காமிச்சிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு நம்ம கார்த்திக் சந்தானம் சார். படம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஜெனரலாக இன்னைக்கு ஸ்க்ரீன் பிளே ஸ்ட்ரக்சரில் ஒரு 40th மினிட் அல்லது 30th மினிட் பெருசாக ஏதாச்சும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம படம் அதெல்லாம் இல்லை, படம் ஸ்டார்ட் ஆன உடனே ட்விஸ்ட்டு தான். பெருசாக ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டாரு. எனக்கு ஷாக்கு. என்ன ஸ்ட்ரைட்டாக எடுத்தோடனே டாப் கியர் போட்டாரு. இதுக்கு மேலே இது எப்படி கதையாக எப்படி போக போகுது அப்படின்னு நினச்சிட்டு உட்கார்ந்தா நிறைய பேர் பிக் பாஸ் பார்த்துருக்கோம். பிக் பாஸ்ல ஒரு கேம் வச்சு வேற கேரக்டர் கொண்டாந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு என்ட்ரி கொடுத்தாங்க. ஒட்டுமொத்த ஆர்டிஸ்ட் ஒவ்வொருத்தரா இன்ட்ரோ ஆவாங்க. அந்த ஒவ்வொரு இன்ட்ரோவான ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் எனக்கு தெரிஞ்சு அவங்களோட பெஸ்ட் என்னவோ அதை டெலிவரி பண்ணிட்டாங்க. அதாவது நீங்க என்னன்னா அதை ரொம்ப அழகா நீங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. இந்த படம் எடுத்துக்கிட்ட மைய கருத்துங்கிறது ரொம்ப ஒரு இடம் கூட மூஞ்சி சுளிக்காத அளவுக்கு அதை பண்ண வச்சிருக்காங்க. நான் ஒவ்வொரு கேரக்டரா இன்ட்ரோ ஆகும்போது ஒரு 2 மர்மம் அங்கேருந்து உள்ள வர்றாங்கன்னு சரி இவங்களுக்கான டயலாக்கோ அல்லது இவங்களுக்கான பார்ட்டிசிபேஷனோ என்னவா இருக்கும், அது எதுவாக இருந்துச்சுன்னா கூட ஒரு மாதிரி இருக்கும்.
அது வரைக்கும் நான் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரைட்டிங்கா சொல்றேன், டைரக்டரா சொல்றேன், அவ்வளவு அழகா அதை வந்து ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அதுக்குள்ள நீங்க நீங்க அது ஒரு எமோஷன். இப்போ நம்ம தனலட்சுமி அம்மாவெல்லாம் நமக்கு ஒரு மனோரமா கிடைச்ச மாதிரி அடிச்சு பின்னி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய டிவி கிடைச்சிருக்கு. இவங்க தீபாக்கா சான்ஸே கிடையாது அந்த காம்பினேஷனு. அந்த தீபாக்கா பார்த்தவங்கன்னா அவனை பார்க்க ஆரம்பிச்ச சிரிக்க ஆரம்பிச்சுவாங்க. என்னன்னா அதான் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் மாதிரி யார் நீ பெரியாரா, நீ இதுல ஸ்கோர் பண்ணியா, அடுத்த சீன்ல நான் ஸ்கோர் பண்றேன் அப்படிங்கிற லெவல்ல தான் இருந்துச்சு பர்ஃபார்மன்ஸ். அந்த அம்மா சொல்லுவாங்க, டேய் உன் அப்பா வந்து எவ்வளவு கெத்தா அந்த ஊருக்குள்ள திருத்திக்கிட்டு இருந்தவன், அவனை இப்படிதான் நம்ம இந்த ஊர் மக்கள் ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி அந்த அவ்வளவு ஃபன்னா போயிட்டு இருக்கப்ப அந்த ஃபன்னோட மீட்டர் குறையாம ஒரு விஷயம் அதுக்குள்ள ஸ்ட்ராங்கா கொண்டு போய் நம்மளை உட்கார வச்சுட்டு அடுத்தது அந்த போட்டாங்க. நம்ம ஹீரோ சொல்லணும், ஹீரோ அண்ணன் ஹீரோயினோட உள்ள கெமிஸ்ட்ரியை விட அண்ணன் தம்பியோட கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அழகா உட்காந்துட்டு ஒரு காருக்குள்ள உட்காந்துட்டு ஒரு அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்தப்ப உட்காந்துட்டு பேசுற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ். அந்த கெமிஸ்ட்ரி ஒரு ரியலா ஒரு விஷயத்தை ரீக்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. உனக்கு வந்து ஒரு அடிபட்டு போயிருந்தப்ப அப்பா வந்து தூக்கி போட்டு போனாரு அப்படின்னு சொல்றது வந்து இதெல்லாம் வந்து அப்படியே பாசிங்ல வந்துருமே ஒழிய மெயின் கோர் வந்து ஹியூமன்லயே நின்றுட்டு இருக்கும். இந்த பக்கம் வந்து கிங்லி சார், இந்த பக்கம் வந்து முனிஷ்காந்த் சார், நம்ம பாலசுப்ரமணியன் பிரதர். அடி என்னன்னா ஒரு ஒரு மிகப்பெரிய பிளாக் மாதிரி இருந்துச்சுங்க. அது வந்து என்னன்னா ரைட்டிங் நம்ம ரைட்டரை பத்தி சொல்லணும். அவர் வந்து இந்த ஒரத்தநாட்டில் உள்ள ஒரு பேஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரத்தநாடை சுத்தி உள்ள வாழ்க்கையில அந்த 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 வந்து ஒரு இறந்த வீட்டுக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ அதையெல்லாம் எடுத்தாந்து அதுல திட்டத்துக்காக பயன்படுத்துற வார்த்தையை கூட அந்த பர்டிகுலரா அந்த ஊரோட சொல்லாமல் எடுத்துட்டு வந்துட்டு ஒரு முழுக்க ஒரு உயிர்ப்போட ஒரு படம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஃபிலிமா, ஸ்டோன் பெஞ்ச் எவ்வளவு பேஷனட்டோட படம் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த பேஷனட்டோட பண்ணதுக்கு தவறில்லாத ஒரு வெற்றி படமா அமையும். இந்த ஸ்டேஜ்ல உட்கார்ந்து எந்த ஆர்டிஸ்ட பார்த்தாலும் எனக்கு சிரிப்பு வருது. அந்த அளவுக்கு அந்த படத்துல உள்ள சீக்வன்ஸா அந்த கேரக்டரா அவங்கள உள்வாங்கி பார்க்க முடியுது. எனக்கு தெரியல இவங்க அடுத்தடுத்த படங்கள் பண்ணாங்க கூட இந்த படத்துல உள்ள கேரக்டர் வந்து நான் வந்து மறந்துட்டு அடுத்த கேரக்டர் பார்க்கறதுக்கே ஒரு டைம் எடுக்கணும்னு தோணுது. மிகப்பெரிய வெற்றி படமா இருக்கும். நீங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. வணக்கம். பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் நன்றி வந்ததுக்கு பெருசு. முக்கியமாக ஐ வாண்ட் டு தேங்க் ஃபியூ பீப்புள்ஸ் ஃபர்ஸ்ட். முக்கியமாக டிரெக்டர் ராம் அந்த அதான் கிரிட்டிகோ பார்த்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியான்னு சொல்லிட்டு இந்த படத்தை இங்கே பண்ணுறதுக்கு யார் வேணாலும் உதவி பண்ணலாம். அது ஒரு நல்ல கதைக்கு. ஆனால் அந்த படத்தை கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு பேனரும் அதுக்கான நல்ல தயாரிப்பாளரும் வேணும் அப்படின்ட்டு உடனே அவர் சொன்னது வந்து கார்த்திகேயன் சந்தானம் கார்த்திக் சொல்லுவார். அண்ட் உடனே ராமண்ணா கார்த்திக்கு கால் பண்ணி இந்த மாதிரி படம் பார்த்துருக்கேன் அவங்க உடனே வாங்க பார்த்துட்டு தே லவ் டு. அப்படி தான் இந்த பெருசு வந்தது. ரொம்ப ஒரு டீம் ஒர்க்காக இதை நல்லா முடிச்சிருந்துருக்கோம். எப்படி எனக்கு 80s சில படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆண் பாவம், நேற்று இன்று போய் நாளைவா, மைக்கேல் மதன காமராஜன் 90s. அப்போ அந்த மாதிரி ஒரு படம் பண்ணணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அது நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அதோட கம்பேர் பண்ணுறது மிகவும் அபத்தமாக இருந்தது. ஏன்னா அதெல்லாம் கல்ட் ஃபிலிம்ஸ். அந்த மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு 2 மணி நேரம் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க. எந்த ஒரு அடல்ட் காமெடினாலும் ஒரு விரசமாவோ முகம் சுழிக்கிற மாதிரியும் இருக்காது. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது ஸ்பெஷலி ஐ வாண்ட் டு தேங்க் வைபோ அண்ட் அண்ணா சுனில் அண்ணா. எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எப்பயுமே காமெடி வந்து பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அந்த வைபோ எப்படின்னா கரண்ட்லி உள்ள ஹீரோஸில் காமெடி வந்து ஒரு கரெக்டான மீட்டரில் அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதை நான் காமெடி பண்ண போகிறேன்ட்டு சொல்லாமல்
காமெடி அப்படியே ஃப்ளோவில் அடிச்சு போயிட்டே இருப்பாரு. ஸோ ஸ்பெஷலி வைபோ அந்த மாதிரி ஒரு ஆக்டர். ஸோ ஐம் ஸோ பிளஸ். ஏன்னா இந்த கதையை பார்த்தோன்னே கார்த்திக் சுப்ராஜ் சொன்னாரு வைபவும் சுனில் அண்ணாவும் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்ட்டு. ஐ வாஸ் லைக், ஏன்னா எனக்கு 2 பேருமே பிடிக்கும். சுனில் அண்ணா சொல்லணும்னா இஸ் அவுட்ஸ்டாண்டிங், இஸ் அ குட் பர்ஃபார்மர். அது ஏன்னா டாக்டர் பார்க்கலையோ அவர் படங்கள் பார்க்கலாம் நீர் நிறைய நடிக்கிறாருன்னு எனக்கு ஆதங்கமாக இருக்கும். அதை வந்து எனக்கு நான் என் படத்தில் பூர்த்தி செஞ்சுட்டேன். ஸோ வெரி குட். அந்த மாதிரி தென் எல்லாமே கனமாமா கலக்கியிருப்பாங்க. சாமிநாதன் அண்ணா, ஐயோ நானும் கார்த்திகேயன்லாம் உங்கள் ஃபேன்ஸ். அவர் சொல்லிட்டே இருப்பார், கார்த்திகேயன் சாமிநாதன் வேணுமா, சாமிநாதன் அண்ணா போட்டுருவோம் அப்படின்னு. ஓகே கொண்டுருவாங்க. அந்த மாதிரி கஜாங்கம் 2 கொண்டுருவாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ வில் சே ப்ரௌட்லி ஐ கேன் சே கார்த்திக் சுப்ராஜ் படங்களை பார்க்குற கஜாங்கோட நம்ம படங்களை பார்க்க இன்னும் நல்லா இருக்கும். அட்டகாசமாக கலக்கியிருப்பாரு. He was awesome, so good. Then கர்ணா முதல்ல சொல்லியிருந்தாங்க, ஒரு மீட்டரில் வந்து கரெக்டாக கொண்டு போவார். ரொம்ப ஃப்ளாட்டான கேரக்டரையும் நல்லா கொண்டு வருவார், நல்ல கேரக்டர் அதுக்கு மேலே நிறைவேற்றார். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கர்ணா. கிங்ஸ்லி அண்ணாலாம் நான் பேசவே கூடாது, அவர் வந்தாலே பிடிச்சிருவாங்க ஆடியன்ஸ். அந்த மாதிரி அழகாக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க காஸ்ட் அண்ட் குரூப். ஆனால் முனிஷன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹார்ட் ஒர்க்கிங். உடனே சார் இதை பண்ணுவோமான்னு ஒரு ஓகே. ஸோ முனிஷன்னா அந்த மாதிரி இதை எப்படி பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம்னு ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். இந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்கும் ரொம்ப அந்த மாதிரி. தென் சாந்தினி போத் எக்ஸ்ட்ரீம்லி கோஆபரேட்டிவ். ரொம்ப காமெடி எப்படி பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஜாயின்ஸ் லைக் சுனில் அண்ணா, வைபோ, முனிஷ் அண்ணா, சாமிநாதன். ஸோ தி ஹேவ் டு ஃபைட். அந்த மாதிரி கரெக்டாக பண்ணாங்க. ஏன்னா தனமம்மா, தீபா அக்காலாம் பிச்சிருப்பாங்க. அப்போ இவங்க 2 பேரும் அதுக்கு ஈக்குவலாக அவங்களும் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலி அவங்களுக்கு டாக் அபவுட் பாலா. ஏன்னா வைபோட காமெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா சட்டில் அடிச்சுட்டு இருப்பாரு, அதே மீட்டரில் பாலாவும் இருப்பாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாலா வந்து பயங்கர அவரோட, நானும் ரொம்ப ஃபேன், பாலாவோட ஃபேன். ஸோ அந்த காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த படம் எப்படின்னா அதான் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். எந்த இடத்துலையும் முகம் சொல்லிக்க முடியாத அளவுக்கு இருக்காது. அந்த மாதிரிலாம் நாங்கள் இருக்கோம். ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு நல்ல படமாக எடுத்திருக்கோம். அண்ட் ஸ்பெஷலி இப்படி நல்ல படம் வர்றதுக்காகவே ஒரு நல்ல ஒரு டீம் இருக்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் டீம் ப்ளஸ் இந்த எடிட் டிபார்ட்மெண்ட், ஆல் ப்ரொடக்ஷன் டீம் அப்படி எனக்கு எல்லாமே கிடைச்சது. ஸ்பெஷலி ப்ரொடியூசர் கார்த்திகேயன், சந்தானம், ஆமன் பவாஜன், இரண்யா, சசிநாதா அண்ட் தேங்க்யூ மிஸ்டர் சக்திவேல். அவர் பேசுறதுல நான் ஃபர்ஸ்ட் கேட்டுருந்தேன். ஏன்னா அவர் அந்த படத்தை ரசிச்சனால தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ மற்றவங்களாம் நடிச்சவங்க, அதில் இருந்தவங்க, இவர் பார்வையாளர், ஒரு ஆடியன்ஸ். அந்த ஆடியன்ஸை அவர் ரசிச்சு பேசுறது எனக்கு கேட்க சந்தோஷமா இருந்துச்சு. ஓகே, ஒரு ஆடியன்ஸ் கிடைச்சிட்டாரு, அவ்வளோதான். நத்திங் அபவுட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கலாம், அதெல்லாம் ஒரு நல்ல ஆடியன்ஸ் என் படத்தை ரசிச்சு பார்த்துருக்காரு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ரசிச்சு சொன்னீங்க. தென் எங்கேயும் கார்த்திகேயன் சந்தானம் படத்தை நாங்கள் பிளான் பண்ணி 25 நாள் முடித்தோம். ஃபர்ஸ்ட்டு கார்த்திகேயன் போய் நான் சொன்னது தான், கார்த்திகேயன் நான் சொன்ன மாதிரி 25 நாள் முடிச்சிட்டோம்னா அவர் இல்லை இன்னும் வேணும் ஒரு 5 நாள் எடுத்துங்க, இல்லாட்டி இன்னும் 10 நாள் எடுத்துங்க, எந்த மாதிரி சொல்கிறார். அண்ட் தேங்க்யூ கல்யாண் அண்ட் சசிநாதன், தேங்க்யூ. அண்ட் பாலாஜி, நாங்கள் 2 பேரும் செம்ம சீட்டில் இருப்போம். ஏன்னா நான் ஒரு நினைப்பேன், அவர் நினைப்பாரு அதே மாதிரி. ஏன்னா ஒரு டிரெக்டர், ரைட்டர், டைரக்டருக்கு ஒரு சீக் இருக்கணும், எல்லாத்தையும் சரி வராது. அந்த சீக் வில் பி கனெக்டட் வெரி வெல்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு then I want to thank my external directors team, Venkat, Karthik, Vijay, Arun, and then we have the production team, Adrian, Ashwin, Raj, Ashok, and so இவங்கன்னா ஒரு நல்ல ஏடி டீமும் ஒரு ப்ரொடக்ஷன் டீம் இருந்தால் தான் ஒரு படம் எப்பயுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி விஜய், மை எக்ஸ்டர்னல் டைரக்டர், ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து பீமன் அண்ட் சுரேஷ் ஆல்சோ. ஸோ இவங்கெல்லாம் ரொம்ப சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பண்ணி இந்த படத்தை கொடுத்துருக்கோம். நீங்கள்லாம் பாருங்கள், உங்களுக்குலாம் பிடிக்கும். விமர்சனங்களை வந்து நீங்கள் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லுங்கள், பரவாயில்ல. ஏன்னா இட்ஸ் எத்திக் கிரிட்டிசிசம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃபில்ம் மேக்கர். அண்ட் அவ்வளோதான். தேங்க்யூ. படம் பாருங்க. அதான் நான் என் மனைவியோட பார்த்தேன், வைபவ அவங்க அப்பா அம்மாவோட பார்த்தாங்க. அதுவே போதும் இந்த படத்தோட எவ்வளோ டீசெண்டாக இருக்கும் அப்படின்ட்டு.
ஸோ நிச்சயமாக குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். 18 வயசு பசங்க வந்து வேணும், அதுக்குள்ளே வருவாங்க. மற்றபடி பாருங்கள், போரிங் இல்லாமல் ஒரு ஜாலியான படமாக இருக்கும். நான் தேங்க்யூ. ஒரு அம்மா இலங்கையில் ஒரு அம்மா அவங்க மகனை தேடி போகிறாங்க, யுத்த காலத்தில் அவங்க விசாரணை மகனை அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்துக்கு ஒரு 5 years ஒர்க் பண்ணேன். அது எனக்கு இன்னும் டைம் தேவைப்பட்டதுனால எனக்கு நிறைய அம்மா அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் போய் அவங்களோட இவ்வளோ என்ன நடந்தது அந்த மாதிரிலாம் எனக்கு ஒரு டைம் தேவைப்பட்டது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பர்டிகுலர் ஃபேக்டர் பண்ணலான்னு தான் டெலிவிஷன் ஆரம்பித்தேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் ஒரு ஏவி ஃபெஸ்டிவலில் பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் ஒன் ஆஃப் த ஏவி ஃபெஸ்டிவல் 15 ஏவி ஃபெஸ்டிவல் தான் வேர்ல்டு இருக்குது. அதில் போய் ஸ்பெஷல் ரிவ்யூ வருவாங்க, ஒரு பெரிய விஷயம். ஸோ அப்படி தான் எப்படி தோணுன்னு தெரியல, ஒரு சிம்பிளாக ஒரு படம் பண்ணணும்னு தோணுச்சு. அப்புறம் பெருசாக வந்துருக்கு. சூப்பர் சூப்பராக நினச்சி இன்னைக்கு பெருசா சூப்பர் சார், வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. யாரையும் மறந்துட்டீங்களா? முக்கியமாக என்னோட மியூசிக் டைரக்டர்ஸ் 2 பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அருண் அண்ட் சுந்தரமூர்த்தி. அருண் பாடல்களையும் சுந்தரமூர்த்தி அட்டகாசம் பிஜிஎம் பண்ணியிருக்காங்க. அவருக்கு தேங்க்ஸ் சொன்ன அவர் 2 பேருக்கும். ப்ளஸ் என்னோட எடிட்டர் சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. தென் மை டிஓபி சத்யா. ஸோ அதான் எப்பயுமே ஒரு நல்ல காஸ்ட் க்ரூ தான் படம் சக்ஸஸ்ஃபுல். எனக்கு லக்கி நல்ல ஒரு காஸ்டையும் க்ரூவையும் நம்ம ப்ரொடக்ஷன் டீமில் கார்த்திகேயனும் கார்சூராஜ் எனக்கு கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. முதல்ல நீங்கள் மச்சாங்காரத்துக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஒரு படம் இருக்குது, அதை வந்து நீங்கள் பாருங்கள், ட்ரைலர் அனுப்புங்க அப்படின்னு. அதெல்லாம் ட்ரைலர்லாம் அனுப்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு படம் எடுத்து போட்டு காட்டினாரு. ஃபஸ்ட்டு ஷாட்டே அவர் யாரும் நம்ம பாலசரவன் சொன்ன மாதிரி அப்படியே ஷாக்கு, ஏங்க என்ன அப்படின்னு திரும்பி நீங்கள் படம் பாருங்கன்னாரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அதுவும் நம்ம ரெட்ரோ கார்த்தி சுப்ராஜ் சார் பண்ண டெஃபினட்டாக ஒரு சூப்பர் ஃபிலிமாக தான் இருக்கும். ஸோ அவங்க பேனர்லேருந்து வருதுன்னா அது ஃபோட்டோ நீங்கள் பார்த்தா தான் அந்த இது எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்யூ சசி அண்ட் தனமம்மா. எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து அதாவது அவங்க கடைசி கிளைமேக்ஸில் வந்து பிடிச்சி எங்கள் அண்ணனே வந்து ஒரு மாதிரி இருப்பான் வெயிட்டா, அவனே பிடிச்சி இழுக்க முடியாமல் போய் செவத்துலலாம் இடிச்சுக்கிட்டு அப்படின்னா நீ இப்படி நடிக்கிறாங்க பயங்கரமாக அப்படின்ட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அண்ட் சுவாமிநாதன் சார் தேங்க்யூ. கஜராஜ் அங்கிள் வந்து இந்த படத்தில் பயங்கரமான ஒரு காமெடி அவருக்கே தெரியாமல் வந்து ஒரு பயங்கரமாக பண்ணியிருக்காரு. கங்க்ராச்சுலேஷன் அங்கிள். 107th ஃபிலிம் சூப்பர். எங்க ஐயோ ரெடி இந்த உமிஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. மீலா இளங்கோ அவர் படமும் டென்டிகோ வந்து 13th 14th சேம் டேட் வந்து ரிலீஸ் ஆகுது. அண்ட் நிஹாரிகா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆக்டிங் வித் மீ. நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கு, எனக்கு அவ்வளோ ஃபாலோவர்ஸ் இல்லை, பட் ஸ்டில் அண்ட் சாந்தினி எங்கள் அண்ணன் காம்பினேஷன் சொல்லி ஆகணும். அதாவது காலையில் வந்து குட் மார்னிங் சொல்லிக்கிறாங்க, வெளியே வந்து முதல் மரியாதை சிவாஜி சார் ராதா தேடிட்டே இருப்பாங்க, எங்க சுனில் எங்க சாந்தி. பயங்கரமான காம்பினேஷன் வந்தது. பாலசர் அவரு வந்துட்டு நடுவில் நின்று பார்த்துருப்போம், யாரை தேடுறாங்க அப்படின்ற மாதிரி. அவங்க 3 பேருக்கு ஒரு பயங்கரமான ஒரு காம்பினேஷன். ஏன் சொல்லணும்னா அவ்வளோ ஜாலியாக வந்து இந்த படம் ஷூட்டிங்லாம் நடந்துச்சு. எங்கள் இளங்கோ அவரே வந்து எப்படின்னா வந்து 2 கேமரா இருக்கும்போது சத்யா அவர் சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கேமரா எடுத்துட்டு ஷோல்டரில் போட்டு பண்ணிடுவார். அவ்வளோ மல்டி டேலண்டட் அவர். இப்போ தான் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ இருக்குது, ஒரு பைலட் லைசன்ஸும் இருக்கான். இந்த மாதிரி விதவிதமாக நிறைய வெல் எஜுகேட்டட் அவர். என்ன சூஸ் பண்ணதுக்கு தேங்க்யூ. பாலாஜி அப்படின்னு சொல்லி ஆகணும். நிஜமாக கிரேசி மோகன் சார் அந்த இது பஞ்சதந்திரம் அதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப திருப்பி அந்த மாதிரி ஒரு டைலாக்ஸ் அதை ரொம்ப இரிட்டேட் பண்ணாமல் அது வந்து இது காமெடியா அப்படின்லாம் இல்லாமல் அது நம்மளை அறியாமே வந்து சிரிக்கிற ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பேசுகிற மாதிரி. இங்கே கல்யாணம் பார்த்து ரொம்ப நாள் வச்சுருக்காங்க. கல்யாணம் எங்கள் ஸ்டோன் பெஞ்ச் டீம் அசோக் ராஜ் அவங்கெல்லாம் தேங்க்யூ சொல்லணும். எங்கள் ஏடிஸ் வெங்கட் நிறைய ஒரு பெரிய
டீமே இருக்குது, பெரிய டீம். இந்த பெரிய டீம் தான் பெருசு பண்ணியிருக்கோம். ஆக்சுவலி இவ்வளோ பேர் பேசி ரொம்ப பெரிய ஸ்பீச்சாக போச்சு, அதாவது சீக்கிரம் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. மார்ச் 14 நானும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்கேன். இந்த படம் நீங்கள்லாம் பார்த்து இந்த ரிவ்யூ என்ன சொல்ல போகிறாங்கன்றது வந்து வைபவ் இந்த மாதிரி பெருசாக ஒன்று பண்ணியிருக்காரு. ஃப்ரம் ஸ்டோர் எப்படி சொல்லுவாங்க ரிவ்யூஸுங்கிறது நானும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அண்ட் ஹாப்பி உமன்ஸ் டே. அண்ட் தேங்க்யூ. சக்தி சார் நீங்கள் சக்தி சார்லாம் வந்து லாஸ்ட் படம் பண்ணாரு. நானும் இப்போது சொன்னார் டெஃபினட்டாக சூப்பராக வந்து 14th வந்து நிறைய ஸ்க்ரீன்ஸ் பண்ணுறோம் இந்த படம், எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு அப்படின்னாரு. ஸோ அவர் ஸ்பீச்சே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒரு பயங்கர காமன் ஆடியன் மாதிரி படத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தாரு. தேங்க்யூ சார். நல்லா பெருசாக ஈவினிங் ஷோ நைட் ஷோலாம். நன்றி தேங்க்யூ. ஆமாம், அது சொல்லி ஆகணும். அது வந்து நிறைய பேர் கேட்டாங்க, இதான் நீங்களும் முதல் தடவை நடிக்கிறீங்கன்ட்டு. இது ரஜினி சார், கமல் சார் ரொம்ப வருஷங்க அப்புறம் வந்து நடிக்கிற மாதிரி கேட்குறீங்களே அப்படின்னு சொல்லி எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. ஃபோட்டோவுக்கு நிற்க சொன்னாங்க, ஃபேமிலி ஃபங்க்ஷன் நிற்காதவன் வந்துட்டு இன்னைக்கு படத்துலலாம் நடிச்சு அவன் காம்பினேஷன் பற்றி வேற நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்கன்னு நினைக்கும் போதே நாங்கள் ஒரு கிட்ட படிக்கலனாலும் எங்கள் அப்பா அதுக்காக சந்தோஷப்படுவார். அவ்வளோதான். ஓகே, இப்படி வாங்க. எப்படி சார் அவர் வந்து டீல் பண்ணீங்க? ஏன்னா வந்து பிரதர் அப்படின்னும் போது கொஞ்சம் அந்த டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா இல்லை ஈஸியாக? இல்லை, வீட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கான். பட் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான் படத்தில். அவன் கொஞ்சம் ஏதாவது நடிக்கலாம்னும் போது இல்லை டைலாக் ஏதாவது மறந்துட்டாலோ இல்லை திடீர்னு நான் ஏதோ வேலை சொல்லியிருப்பான் வீட்டில் எனக்கு, அதை நான் மறந்து விட்டு வந்திருப்பேன். ஏன்டா அது பண்ணல அப்படின்னு அந்த பாரு சாந்தி கூப்பிடாது பாரு என்ன போயிடும் மறந்தோட எல்லாத்தையும் மறந்து நான் இந்த படத்தில் அவ்வளோதான். வேற எதுவும் இல்லை, அவ்வளோதான். போட்டி இந்த நிறைய சொல்லணும் இருக்கு. பட் நீங்கள் பாருங்க பெருசா இருக்கும் பாருங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. எனக்கு வந்து ஆக்சுவலி ராம் சார் வந்து யூஸ்வலாக நானும் ராம் சார் அடிக்கடி பேசிப்போம். அப்போ அவர் வந்து ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபிலிம்ஸ் வந்துச்சுன்னா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவார், கார்த்திக் இந்த மாதிரி படம் பார்த்தேன் நீங்கள் பாருங்கள், ஷோ வந்துச்சுன்னா பண்ணிக்கலாம். அப்போ தான் நாங்கள் வந்து பெபிள்ஸ் பார்த்தோம். கூழாங்கல் பார்த்துட்டு நானும் கார்த்திக் தான் உட்காந்து ஆஃபீஸில் பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். பட் அந்த படம் நம்ம ஸ்டோன் பேட்ஸ் ப்ரெசென்ட் பண்ணலாம்லாம் பேசினோம். பட் அது மாதிரி நடக்கல. அதுக்கப்புறம் வந்து விக்னேஷ் கம்பெனி இது பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இளங்கோராம்னு சொல்லிட்டு ஸ்ரீலங்கா கொடுத்துருக்காரு. அவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு, நிறையா ஃபெஸ்டிவலில் வந்து அது போய் அவார்டெலாம் வாங்கிட்டு பாருங்க அப்படின்னாரு. ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்தேன். அந்த படம் ரெண்டு வந்து பெண்ட் இந்த காஃபின் அப்படின்னு இருந்துச்சு. நான் வந்து ஃபெஸ்டிவல் படம்லாம் போயிருக்கேன்னா நான் வந்து ஏதோ ஒரு பயங்கரமாக சில்ட்ரன் மாதிரி ஏதோ ஒரு படம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்து பார்த்தோம். பட் அதே மாதிரி நான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேருந்தே வந்து இட் வாஸ் ஷாக்கிங் பட் வெரி வெரி நல்லா எழுதப்பட்ட, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணப்பட்ட, நன்றாக இயக்கப்பட்ட ஒரு ஹியூமர். அதுதான் ஆக்சுவலி ரொம்ப கஷ்டமான ஜானர். அதாவது ஃபிலிமில் வந்து காமெடி இஸ் வெரி டஃப் டு ரைட் அண்ட் எக்ஸிக்யூட். அண்ட் நம்ம எழுதுறது நம்ம எழுதும் போது நம்மளும் சிரிப்பு வரும், இல்லை நடிக்கும் போது ஆக்டர் சிரிப்பு வரும். பட் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அந்த சிரிப்பு வர அளவுக்கு எடுக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அந்த படம் வந்து ரொம்ப இண்டிபெண்டாக தான் எடுத்திருந்தாரு. ஒரே ஒரு வீட்டுக்குள்ளே மட்டும் எடுத்திருந்தாரு. பட் அதை பார்த்துட்டே நானும் காட்டிக்கணும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம் அந்த படம். பட் அப்புறம் கேட்டோம் அவர்கிட்ட என்ன விஷயமா இந்த படத்தை எங்களுக்கு காமிச்சிங்கன்னு சொன்னப்போ இதை ரீமேக் பண்ணணும், இங்கே ரீமேக் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. ஸோ தமிழில் ரீமேக் பண்ணணும்னா எனக்கு ஃபஸ்ட்டு சேலஞ்சாக பட்டது வந்து ரைட்டிங். ஆனால் வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன்னா டைலாக் ஓரியன்டட் ஹியூமர் அப்படின்றப்ப வந்து ஒரு செமையான ஒரு ரைட்டரை பிடிச்சி இந்த ஹியூமரை வந்து கொண்டு வர முடியும்னா ஐ திங்க் திஸ் வில் ஒர்க்.